Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஜெயின் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா, அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக் வெஜ் குருமா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இந்த ஜெயின் குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேரட், கேப்சிகம், கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், கேஷ்யூநட் கொஞ்சம் தண்ணியில ஊற போட்டுக்கோங்க, அப்புறமா கோகனட் அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், டொமேட்டோ ஒரு டொமேட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 2 சின்ன பீஸ் இஞ்சி, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா ஏலக்காய் 1 இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் வீடியோல நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த மிக்சி ஜார்ல இந்த கேஷ்யூநட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய், அதுக்கப்புறமா கசகசா அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கிரைண்ட் பண்ண பிறகு மிக்சியில பாருங்க இந்த ஒயிட் கலர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கோகனட் பேஸ்ட். இப்போ அடுத்தது நம்மளுடைய பேனுக்கு வந்துருங்க, அதாவது ஃப்ரைங் பேனுக்கு வந்துருங்க, ப்ரெஷர் பேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு, இதில் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது சீரகம் தேவையான அளவு 1 ஸ்பூன் சீரகம் போதும். பாருங்க நல்லா சீரகம் நல்லா வெடிச்சு வருது பாருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும் போடுங்க. கொஞ்சம் சாட்டே பண்ணுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு, அந்த எண்ணெயில நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த டொமேட்டோ இருக்கு பாத்தீங்களா, நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்றது தான், எல்லா வீடியோலயும் சொல்றது தான், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணாதீங்க, பெரிய பீஸா கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தேவைன்னா உள்ள மேஷ் பண்ணிக்கோங்க அந்த பேனுக்குள்ள. இப்போ அந்த டொமேட்டோ ஆட் பண்ண பிறகு அதையும் நீங்க சாட்டே பண்ணுங்க. கொஞ்ச நேரம் சாட்டே பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு மற்ற வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருந்தா நீங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா கேப்சிகம், கேரட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஜெயின் ஸ்டைல் குருமா இது. முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா இதுல ஆனியன் வராது, கண்டிப்பா கார்லிக்கும் வராது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சாட்டே பண்ணுங்க. சாட்டே பண்ண பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் நீங்க நல்லா சாட்டே பண்ணுங்க இதை. ஏன்னா எப்படியும் நம்ம இதை ப்ரெஷர் குக், விசில் குக் தான் பண்ண போறோம். அதனால சாட்டே பண்ண பிறகு நம்ம அடுத்தது என்னன்னா, தேவையான பவுடர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூஷுவல் பவுடர்ஸ் தான். மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அடுத்தது தனியா பவுடர், எல்லா பவுடரும் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பைஸ் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறோம் இந்த பர்டிகுலர் வெஜ் குருமால. ஸோ சில்லி பவுடரும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கரம் மசாலாவும் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அதாவது மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தனியா பொடி, அதுக்கப்புறமா கரம் மசாலா, இது 4 பொடியும். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன், அவ்வளவுதான். இப்போ இந்த கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இந்த மசாலா இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. ஈவனா கன்சிஸ்டண்டா மிக்ஸ் ஆகணும். அதனால நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரெஷர் குக் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம உப்பு ஆட் பண்ணுங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ண நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ட்ரைனஸ் வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த கோகனட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கோகனட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த வெஜ் குருமா நீங்க சப்பாத்தி, பூரி எல்லாத்தோட தொட்டு சாப்பிடலாம், தோசையோட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கோகனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஆட் பண்ண போறது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இமீடியட்டா இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போறோம் வித் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். அதே மாதிரி அந்த மிக்சி ஜார்ல அந்த ரிமைன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோகனட் பேஸ்ட், அதெல்லாம் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணி அதை அப்படியே கிளீன் பண்ணி ஊத்திடுங்க. அதுல பாருங்க தேவையான அளவு தண்ணி. எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பொங்குற அளவுக்கு நீங்க தண்ணியை இதுல ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் தண்ணி போட்டுறாதீங்க. வெஜிடபிள்ஸ் பொங்குற அளவுக்கு நீங்க தண்ணி போட்டா போதும். இப்போ நான் இந்த ப்ரெஷர் பேனை மூடுறேன். இப்போ நம்ம அந்த மேல இருக்கிற அந்த மூடியை வைக்க போறோம். நம்ம எப்போ இந்த மூடியை வைக்கணும்னா, அந்த ஒரு ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்டீம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். வந்த பிறகு ஒரு 4 விசில் கொடுங்க. இதுக்கு மூடி வச்ச பிறகு ஒரு 4 விசில் கொடுங்க. 4 விசில் முடிஞ்ச பிறகு அதை வெளில எடுத்துருங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி பாருங்க, நம்மளுடைய வெஜ் குருமா சூப்பரா குக் ஆயிடுச்சு. எல்லாமே சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. அந்த பொட்டேட்டோ ஆகட்டும், கேரட் ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், எல்லாமே நல்லா ஃபண்டாஸ்டிக்கா வெந்திருக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பாருங்க நம்மளுடைய சூப்பர்பான குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் நான் பிகினிங் ஆஃப் த வீடியோல சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். நீங்க பட்டாணி ஆட் பண்றதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. கடைசியா கொத்தமல்லி அதை நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபண்டாஸ்டிக் வெஜ் குருமா இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.